எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஃபிளாட் ஸ்டமக். வயிறு வந்து ஒரு சிலருக்கு பெருசா இருக்கும், தொப்பை இருக்கும். ஸோ இந்த தொப்பையை எப்படி கம்மி பண்றது, இதற்கான அக்குபஞ்சர் புள்ளிகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதலாவதாக இந்த ஒரு சிலர் வந்து நான் சாப்பிட்றது கம்மியாக தான் சாப்பிட்றேன், நல்லா எக்ஸசைஸ் பண்றேன், இருந்தாலும் வந்து எனக்கு வந்து வயிறு வந்து பெருசாவே இருக்குது, அது ஏன்னே தெரிய மாட்டேங்குது, என்னுடைய லைஃப் ஸ்டைல்லாம் கரெக்டா இருக்கு, நான் நல்லா தூங்குறேன், கரெக்டான நேரத்துல தூங்குறேன், அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது இல்லை, பட் இருந்தாலும் என் வயிறு வந்து பெருசாவே இருக்கு, இதுக்கு என்ன பண்றது அப்படின்றத கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு முக்கியமான புள்ளிகள். அது மட்டும் இல்லாம வயிறு சம்பந்தப்பட்ட வயிற்றுல ஃபேட் சேர்ந்து இருக்கும் போதோ இல்ல வயிற்றுல வந்து ஜீரண பிரச்சனைகள் இருக்கும் போதோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும் போதோ நம்மளுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ முதலாவதாக ஸ்டமக் 21 அப்படின்றத ஒரு பாயிண்ட். இந்த ஸ்டமக் 21 பாயிண்ட் வந்து தொப்புளுக்கு ரெண்டு சைடும் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இருக்கும். இந்த பாயிண்ட பத்தி பார்த்தோம்னா இது வந்து ஃபேட்டை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட், வயிற்றுல இருக்கக்கூடிய கொழுப்பை நீக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட். ரெண்டு சைட்ல இருக்கிற பாயிண்ட்ல நம்ம வந்து போடணும், பைலேட்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய புள்ளிய நம்ம போடணும். அப்புறம் வந்து CV12 அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட், இது வந்து ஃப்ரண்ட் நியூ பாயிண்ட் ஃபார் ஸ்டமக். இது வந்து ஒரு டைஜஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு புள்ளி. ஸோ வயிறுல பிரச்சனை இருக்கும்போது இந்த பாயிண்ட் வந்து நம்ம கரெக்டா ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா அந்த இடத்துல பெயின் இருக்கும். பெயின் இருந்தா இந்த வயிறு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஸ்டமக்கை வந்து டோனிஃபை பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட். இது வந்து டேம்ப்னஸை வெளியேற்றக்கூடிய ஒரு புள்ளி. டேம்ப்னஸ், வயிற்றுல வந்து டேம்ப்னஸ் இருக்கும்போது என்ன ஆகும்னா ஈரப்பதம் இருக்கும்போது சரியான டைஜஷன் இருக்காது, ஒரு சோர்வு இருக்கும் அவங்களுக்கு, அதே மாதிரி ஒரு சுறுசுறுப்பு இருக்காது, இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். வயிற்றுல உபசம் இது மாதிரியான ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த CV12ன்றது ரொம்ப ஒரு எக்ஸலண்டான பாயிண்ட். அதுக்கடுத்து ஸ்பிளீன் 4, SP4 அப்படின்ற பாயிண்ட், இது வந்து லியோ கனெக்டிங் பாயிண்ட். குரோனிக்கான பிரச்சனைகளுக்கு இந்த லியோ கனெக்டிங் பாயிண்ட் யூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்த பாயிண்டோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மெட்டபாலிசத்தை சரிப்படுத்தும். மெட்டபாலிசம் பாதிக்கப்படுறதுனால தான் உடம்புல வந்து இந்த ஃபேட் அக்யூமுலேட் ஆகுது. ஸோ மெட்டபாலிசத்தை கரெக்டா ஆக்டிவேட் பண்ணிட்டு அதே நேரத்துல இன்சுலின் செக்ரியேஷன், மற்ற எல்லா ஹார்மோன்ஸோடைய செக்ரியேஷனை சரிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி ஸ்பிளீன் 4. அப்புறம் வந்து ஸ்டமக் 25 அப்படின்ற பாயிண்ட், இது வந்து ஃப்ரண்ட் நியூ பாயிண்ட் ஃபார் லார்ஜ் இன்டெஸ்டைன். இப்போ வந்து உடம்பு வந்து இந்த வயிற்றுல இருக்கிற கழிவுகள்லாம் நீங்கணும்னா லார்ஜ் இன்டெஸ்டைனை முதல் நம்ம சரிப்படுத்தணும். இந்த பெருங்குடல்ல வந்து கான்ஸ்டிபேஷனோ இல்ல வந்து ஒரு சிலருக்கு அடிக்கடி கான்ஸ்டிபேஷன், லூஸ் மோஷன் ரெண்டும் மாறி மாறி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த பிரச்சனையை இது சரி பண்ணும். அதே மாதிரி ஸ்டமக்ல இருக்கிற ஃபேட்டை வந்து ரிலீவ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்புறம் வந்து CV6 அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட், இது வந்து ஒரு லோக்கல் பாயிண்ட். ஏன்னா வயிற்றுக்கு வயிற்றோரமா இருக்கக்கூடிய ஒரு புள்ளின்றதுனால அந்த இடத்துல இருக்க ஃபேட் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணும். பெருங்குடல் சிறுகுடல்ல ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் சரி பண்ணும். டோனிஃபை எனர்ஜியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி. எனர்ஜியை அதிகப்படுத்துறது மூலியமா உடம்புல இருக்கிற பிரச்சனைகளை நீக்கும். அதாவது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, எல்லா விதமான பிரச்சனைகளையும் எனர்ஜியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளியா இந்த புள்ளி இருக்கு. அடுத்து ஸ்பிளீன் 15 அப்படின்ற பாயிண்ட், இதுவும் டேம்ப்னஸை வெளியேற்றக்கூடிய ஒரு புள்ளி. டேம்ப்னஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். டேம்ப்னஸை ரிலீவ் பண்றது மூலியமாவே அந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், டேம்ப்னஸ் இருந்தாலும் ஈரப்பதம் இருக்கும்போது எல்லா ஆக்டிவிட்டியுமே ஸ்லோ ஆயிடும். டைஜஷன் மட்டும் இல்லாம நம்மளுடைய உடம்புல இருந்து மனசுல இருந்து எல்லா ஆக்டிவிட்டியும் கம்மியாயிடும். ஸோ அப்போ வந்து டேம்ப்னஸை ரிலீவ் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட். அப்புறம் ஸ்டமக் 34 அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட், சீக்ரெட் பாயிண்ட் ஃபார் ஸ்டமக். ஸ்டமக் 34ன்ற பாயிண்ட் எல்லாருக்கும் தெரியும். பட் ஏன் இது சீக்ரெட் பாயிண்ட்னா வேற ஒரு இடத்துல இருந்து ஸ்டமக்குக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு புள்ளி. நம்ம சுவிட்ச் ஒரு இடத்துல இருக்கு, லைட் இன்னொரு இடத்துல இருக்கிற மாதிரி இது வந்து ஒரு சுவிட்ச் மாதிரியான ஒரு பாயிண்ட். ஸ்டமக்ல இந்த பாயிண்ட் வந்து கால் பகுதியில இருந்தாலும்
அது வந்து வயிற்றுல வேலை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்டா இந்த ஸ்டமக் 34 பாயிண்ட் யூஸ் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரெகுலரா வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணிட்டே வரும்போது ஒரு கண்டிப்பா இந்த வயிற்றுல இருக்கிற ஃபேட் எல்லாம் குறைஞ்சி ஒரு ஃபிளாட்டான ஒரு ஸ்டமக் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கூடவே நம்மளுடைய லைஃப் ஸ்டைலையும் சரிப்படுத்தணும். நம்மளுடைய உணவு முறை, தூக்கு முறை, ஸ்ட்ரெஸ், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சரிப்படுத்தும் போது கண்டிப்பா ஒரு ஃபிளாட் ஸ்டொமக் வந்து உருவாகும். அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.